ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது உங்களுக்கான இன்றைய கவிதை. உங்களுக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும், இல்ல அவரை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கவிதையை கேட்டதுக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப மிஸ் பண்றீங்க, இல்ல யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குது, யாரெல்லாம் மிஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில கமெண்ட் செக்ஷன்ல நானும் பார்த்து செக் பண்ணி. கவிதை. திரையில் தோன்றிய கருப்பு சூரியனே, நடிப்பால் மட்டும் மக்கள் நெஞ்சை நெருங்கியவரே, நட்பு, நீதி, காவல், தர்மம் என்று திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும் வாழ்ந்து காட்டிய மாமனிதரே, சாதி மத வேறுபாடுகளை ஒதுக்கி உண்மை அன்பை திரையிலும் சரி நிஜத்திலும் சரி சித்தரித்த மனிதரே, உதவி குரல் கேட்கும் போதெல்லாம் அது சின்ன குரலா பெரிய குரலா என்று பாகுபாடு பார்க்காமல் உதவி என்று கேட்கும் குரலுக்கெல்லாம் கரம் நீட்டி உதவியவரே, என் கர்ணரே, கருமை நிறம் கொண்டவனே, கர்ணனின் குணம் உள்ளவனே. கர்ணன் கூட உதவி என்று கேட்பவர்களுக்கு தான் உதவி செய்தான். ஆனால் நீங்களோ பசி என்று வந்தவர்களுக்கெல்லாம் பசியாற்றினர். கர்ணனையும் தாண்டி கலியுகத்தில் ஒரு கொடை வள்ளலாய், ஒரு கருமை நிற மனிதனாய், வெள்ளை குணம் உள்ளவனாய் நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்கள். உங்களால் 1000 கணக்கான பேர் பசியாறினர். போதும் என்று சொல்லும் குணம் மக்களுக்கு உண்டு என்றால் அது காசு பணத்தில் அல்ல, உணவில் தான் உண்டு. அந்த உணவில் கூட போதும் என்று சொல்லும் குணத்தை வரவைத்த மனிதனே, வயிறாற்றி பசியாற்றி மனிதனை யாரெல்லாம் வந்தார்களோ வந்தவரெல்லாம் நீர் என்ன சாப்பிட்டாயோ அதே சாப்பாட்டை, அதே ருசியை, அதே சந்தோஷத்தை அவர்கள் முகத்திலும் கண்டாய். மக்களே தெய்வம் என்று கூறி வாழ்ந்து காட்டிய மாமனிதரே, உங்கள் வாழ்க்கையின் பாடம் தமிழர் மனதில் ஒவ்வொரு நாளும் வாழும். திரையுலகின் தெய்வமே, உன் சாதனை எல்லாம் இந்த நாடே அறிந்தது. கோபமுள்ள மனிதனிடம் நல்ல குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். மக்களுக்கு நடக்கும் அநீதியையும் அக்கிரமத்தையும் பார்த்து உன் குரலில் கோபம் இருந்தது. ஆனால் உள்ளத்தில் சிறுகுழந்தை அதன் பாவம் என்றுதான் நினைக்கும். அதற்கு வன்மை இல்லை. அப்படிப்பட்ட மனது சிறுகுழந்தை மனது உனது. உங்களுக்கு நாடகமே வாழ்வாக இருந்தாலும் நிஜத்தில் என்னாலும் நீங்கள் நடித்ததில்லை. எளிமையாக வாழ்ந்து காட்டிய மனிதரே, எனக்கு வெற்றி மட்டும் வேண்டாம், என் உரிமையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த உண்மை மனிதர் நீ. இது உங்களுக்கு நன்றி சொல்லும் தருணம். உங்களது வாழ்க்கை எங்கள் கனவில் தினமும் வாழும். நிஜயுலக கர்ணரே, சூரியன் மறைந்தாலும் அதன் வெப்பம் என்றும் தணியாது. அதுபோல் இன்று நீங்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் உங்களின் பெருமையும் எங்கள் நெஞ்சை விட்டு என்றும் மறையாது. நன்றியுடன் நாங்கள் உங்களுக்கு. இந்த கவிதை பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டிங்னு அடிச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதோட நான் கிளம்புறேன். டிங் டிங்.